பார்ப்போம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருக்கும். முதல்ல நீங்க சொல்லணுங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்களேன். ஏன் தெரியுமா? சபைக்கு போற அநேகர் வாழாம அப்படி இருக்கிறாங்க. முதல்ல அவங்க வாயை திறந்து அவங்களே சொல்றது இல்லை. என்னத்த வீட்டில் ஒன்றும் இல்லை, என்னத்த கழுத பொழப்பு, தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு. இப்படி பேசி பேசி இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த வீடை என்ன செஞ்சுட்டாங்க? தரித்திரியம் பிடிச்ச வீடாவே ஆக்கிட்டாங்க. யாரு? சர்ச்சுக்கு போறவங்க. நான் வேறவங்களெல்லாம் சொல்லலை, வேறவங்களை பற்றி நமக்கு எதுக்கு. சர்ச்சுக்கு போறவங்க, சபைக்கு போறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, பைபிளை தூக்கிட்டு வார வாரம் பயபக்தி தோத்திரம் பிரதர் அல்லேலூயான்னு சொல்றவங்க வீடு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க? தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு வீடுன்னு சொல்லி சொல்லியே இன்னும் 20 வருஷத்துக்கு எப்படி தான் ஆக போகுது. அதனால தான் நான் உங்களை சொல்ல வைக்கிறது சபையில், நேரத்தை கடத்துறதுக்கெலாம் இல்லை. இது உள்ள இறக்கி விடணும் நான் வசனத்தை, அப்போ தான் நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்களே முதலாவது உங்கள் வீடை பார்த்து சொல்லணும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். ஆமென். தரித்திரமும் பசியும் பட்டினியும் என் வீட்டில் இருக்காது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். ஆமென். சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குது? புது மொழிபெயர்ப்பில் செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் இருக்கும். என்னது? செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் இருக்கும். செல்வம்னு பேர் வச்சிருப்பாங்க, செல்வமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லை, போயிட்டு. ஆரோக்கியம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு அவருக்கு சம்பந்தமே, ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு தான் சம்பந்தம் இருக்கும் நிறையா. அதனால் இதெல்லாம் பேரோட நின்றது கிடையாது. விசுவாசிக்கணும் இருதயத்தில். ஆமென். என்ன செய்யணும்? மறுபடியும் சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோட கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருக்கும், செல்வமும் சொத்தும் உங்க வீட்டில் இருக்கும். ஆமென். யாருடைய வீட்டில் இருக்கும்? அவன் வீட்டில் இருக்கு. எவன் வீட்டில்? அது ரொம்ப முக்கியம். இப்போ எவன் வீட்டில்? வரவன் போறவன் வீட்டிலையா? எவன் வீட்டில் தெரியுமா? 1ஆம் வசனம் பதில் சொல்லுகிறது. அதே அதிகார சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவனுடைய வீட்டில். யாருடைய வீட்டில்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய வீட்டில். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறானே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி அதுல தீவிரமா இருக்கிறானே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே சொல்லி பாருங்க ஓடிக்கொண்டிருக்கிறானே, அவனுடைய வீட்டில் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், செல்வம் இருக்கும், சொத்து இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின் மேலே மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தேவையா? ஆஸ்தி ஐஸ்வர்யமோ தேவையா நினைக்கிறாங்க. சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் தேவை, உன் வீட்டுக்கு தேவை, உன் வீட்டில் அது இருக்கணும். சரி, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதுக்கு? ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கணும். யார் வீட்டில் இருக்கும்? ரைட்டு. எதுக்கு இருக்கணும்? எதற்காக ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டில் இருக்கணும்? எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அது தேவை. எது? ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. தேவனுடைய நாமம் மகிமைப்பட இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு எல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமும் தேவை. ஆமென். எனவே எண்ணங்கள் மாற வேண்டும். ஆமென். எண்ணங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் விசாலமாக வேண்டும். சின்ன எண்ணங்களை பிடுங்கி மனதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். சின்ன எண்ணங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? குறுகிய எண்ணங்களை பிடுங்கி வெளியில
எரிய ஆரம்பிக்கணும். அநேக கிறிஸ்தவங்களுக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் பீப்புள், அதெல்லாம் நீங்கள் கவனிங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, எனக்கு இன்னைக்கு அன்றாட சாப்பாடு போதும், எனக்கு கஞ்சியும் ஊறுகாயும் போதும். என்ன போதும்? இதை நீங்கள் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல மனுஷன் யாரு தான்? வருமா வராதா? அன்றாட எனக்கு கஞ்சி போதுன்றாருயா, என்னாயா கிறிஸ்தவன்? இந்த கிறிஸ்தவன் யாரு? உண்மையான கஞ்சி போதுன்றாரு, ஊறுகா போதுன்றாரு. இன்னைக்கு எனக்கு காலையிலுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு உடுத்திக்கிறதுக்கு ஒரு 2 பேண்ட் சட்டை இருந்தால் போதும், இன்னைக்கு எனக்கு உடுத்திக்கிறதுக்கு ஒரு 2 சேலை 3 சேலை இருந்தால் எனக்கு. என்ன மாதிரி தாழ்மை, என்ன மாதிரி தாழ்மை. ஆனால் இந்த மனுஷனை வச்சு கத்தரால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு ஊறுகா போதுன்றாரு. ஏப்பா ஓட்ட நிறைய இருந்தால் தான் 4 பேர் கொடுக்க முடியும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா யாரு கொடுப்பீங்க? யாரு கொடுக்கவே? அதனால் சுயநலம் பிடித்த கிறிஸ்தவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசாலமான கிறிஸ்தவர்கள், ஆமென், நல்ல விசாலமான எண்ணங்களை உடைய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறுகிய எண்ணங்களை, சின்ன எண்ணங்களை மனதை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பிடிங்கி வெளியில் எரிய ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு போதும், ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஆலயத்துக்கு கொடுப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்கு, எனக்கு உடுத்திக்கிறதுக்கு 2 ட்ரெஸ்ஸு போதும், ஆனால் 4 பேர் கொடுக்கணுமே. அதான் நம்முடைய திட்டம், அதான் நம்முடைய விருப்பம். ஆமே. அதனால் ஊறுகாய் கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. சத்தத்தவே காணோம். வெங்காய கிறிஸ்தவங்களாக என்ன செய்யக்கூடாது? எனக்கு கஞ்சியும் அந்த வெங்காயம் போதும் ஆண்டவர். அட வெங்காயம், உன்னை வச்சு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? கர்த்தாவே நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன், உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன், உங்களுடைய திட்டத்துக்கு கொடுப்பேன், 4 ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன், அதன் மூலமாக உங்களுடைய நாம என்ன செய்ய ஆரம்பிக்கும். அப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறத விட்டுவிட்டு எனக்கு போதும். யாருக்கு போதும்? எனக்கு போதும். சுயநலவாதிகள். என்னவாதிகள்? சுயநலவாதிகள். சுயநலவாதி என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே சபைக்கு வருகிறவர்கள் எண்ணங்களை விசாலமாக்குங்கள், விரிந்த எண்ணங்கள், பரந்த எண்ணங்கள். ஆமென். அது உள்ள வரணும். அது எப்போ வரும்னா, இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும்போது தான் உள்ள வரும். ஆகவே நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், அவருடைய திட்டத்துக்கு கொடுக்கணும். அதுக்காகவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் என்ன செய்யணும்? இருக்க. எனவே நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட. எனவே நாம் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் என்ன செய்கிறது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து, கஞ்சிக்கு வழியில் அமர்ந்தா, நான் கேட்டது புரிஞ்சா? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா, மகிமைப்படலையா? அந்த மனுஷன் பரிசுத்தமான மனுஷையா? அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டார், அடுத்து உங்கள் மனைவி எடுத்துக்கிறன்னு நினைக்க மாட்டார், அடுத்து உங்கள் புருஷன் எடுக்கணும்னு நினைக்க மாட்டார், அடுத்து உங்கள் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டுன்னு. பரிசுத்தமான மனுஷன், தூய்மையான மனுஷன், சுத்தமான மனுஷன், கர்த்தருடைய மனுஷன், சபைக்கு போகிற மனுஷன், பரிசுத்தமாக வாழ்வார், உண்மை உள்ள மனுஷன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா, மகிமைப்படலையா? நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா? அதே வேலையில் நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டு நினைக்கிறீங்க? அப்போ நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்போதும் என்ன செய்ய? கர்த்தருடைய நாமம் மகிமை. அதனால தான் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் வாழணும், உண்மை உள்ளவர்களாயும் வாழணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? வாழணும். சொல்லுவோம் எல்லாரும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும், உண்மை உள்ளவர்களாய் வாழணும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் வாழணும். அப்போ தான் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிமைப்பட ஆரம்பிக்கும்.